ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு கஞ்சி. அந்த கஞ்சிக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கொள்ளு, சரிங்களா? இது வந்து பைத்தம்பருப்பு, இது பார்லி, இது கருப்பு கவுனி அரிசி. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சமபாகமாக இதில் ஒரு டம்ளர் எடுத்து வறுத்துப்போம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து ஒரு டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுந்துட்டுருக்கு. இது வந்து நல்லா வறுத்து எடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுந்துட்டுருக்கு. கொஞ்சம் இது வந்து மணம் வரும். நல்லா வறுந்ததுன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கொள்ளு வறுத்து எடுத்துக்காச்சு. இப்போ வந்து பார்லி, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பார்லி, அதையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறம் எடுத்துப்போம். இப்போது அதே டம்ளரில் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது ஆல்ரெடி கருப்பாக இருக்கிறதுனால வறுபட்டுருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்மெல்லு கொஞ்சம் லைட்டாக வரும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? என்கிட்ட வந்து ஸ்டாண்டு கேமராவோ இல்லை எடிட் பண்ணவோ எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எடுத்து போடுறேன். அதே கிளாஸில் இது வந்து பைத்தம்பருப்பு, நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது வந்து பைத்தம்பருப்பு, இதையும் வந்து கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துப்போம். சரிங்களா? இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகு வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் அவ்வளோ பிடிக்காது, அதனால் சும்மா நான் கொஞ்சம் தான் மிளகு எடுத்திருக்கேன். இப்போது அதே மாதிரி சீரகமும் எடுத்துக்கலாம். சீரகம் போடலாம். இப்போது தேவையான பொருட்கள் எல்லாம் இன்னொரு முறை பார்த்துருவோமா? பார்லி ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து கொள்ளு, இதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி, இதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பு, இதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சீரகமும் வறுத்து வச்சுருக்கேன். மிளகு கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து காஞ்ச கார்லிக் இருக்குது இல்லையா, அதை கூட லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் வந்து நான் போடலை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள்லாம் வந்து கடையில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இது எல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது, சூடு ஏறிடும். அதனால் இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சி காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி ஏற்றுக்க வேண்டியதுதான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து இன்னும் நைஸாக வேணும்னாலும் நீங்கள் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் தாங்க குடிக்கணும். டீ குடிச்சிட்டெல்லாம் குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொப்பை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணேன்.